என்னாச்சு? ஏன் என் மேல விழுந்த? ரொம்ப ஆசை உன் மேல விழணும்னு. எரிச்சல கிளப்பாத. என்ன ஏதோ பேய் கனவு கண்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. பேய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேனே. அதான் பார்த்தேன், பொத்து நீ என் மேல விழுந்தத. ஏதோ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். எனக்கு இந்த பேய் பயம்லாம் கிடையாது. ஆக்சுவலி பேய்னு ஒண்ணு கிடையாது தெரியுமா? சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. பேய் கிடையாது, ஆனா பேய் பயம் இருக்குல்ல. உடனே சயின்ஸ் அது இதுன்னுலாம் சொல்லாத. ஒத்துக்க பயந்துட்டேன்னு. யாரா இருந்தாலும் பேய்க்கு பயப்படதான் செய்வாங்க. ஆனா எனக்கு பயம் கிடையாது. பக்கத்துல நீயே இருக்கும்போது நான் அதுக்கு பேய்க்கெல்லாம் பயப்படணும். அப்புறம் அதுக்கு என் மேல விழுந்த? ஏய், சும்மா சும்மா அதே சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காத. ஆமா, உன்னை மாமா கூட தானே இருக்க சொன்ன. நீ ஏன் இங்க வந்த? ஐயா தான் நீ தனியா இருப்ப, உன் கூட போய் இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் சொன்னாருன்னா உடனே நீ வந்துருவியா? நான் வரலன்னா நீ பேய்க்கு பயந்து தரையில விழுந்திருப்ப. பரவாயில்லையா? வேணும்னு அதே சொல்லி வெறுப்பேத்தாத. கர்ணா, கர்ணா, கர்ணா. கூட்டியா? என்ன வேணும் உனக்கு? அது நீ கொஞ்சம் மேல வந்து உட்காரியா? அவளே மேல கூப்பிடுறா. ஏய், உடனே சரின்னு சொன்னா உன்னை சீப்பா நினைச்சிருவாடா. கொஞ்சம் பிஹு பண்ணிட்டு தான் சரி சொல்லணும். என்ன மெயின்டைன் பண்ணு. ஏய், உனக்கு தூக்கம் வரலனா எனக்கு தூக்கம் வராதா? நான் ஏன் அங்கே வந்து உட்காந்துருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? வா, வந்து படுத்துக்க சொல்லு. ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வந்து. என்ன பயமா இருக்கா? வேணும்னே அதே கேட்டு கேட்டு என்ன வெறுப்பேத்தாத. இப்ப நீ இங்க வந்து உட்கார முடியுமா முடியாதா? வந்துட்டேன். படுத்துக்கோ. என்னாச்சு? இல்ல, நான் கண்ணை மூடவும் நீ எழுந்திருச்சு போயிட்டியோ நினைச்சேன். தேவையில்லாம பயப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்படி உன்னை உட்கார சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் பயந்துட்டேன்லாம் நினைச்சிடாத. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமாமா, உனக்கு பயமே கிடையாது இல்ல? தூங்கு. ஏய் சித்ரா, ஏண்டி இவ்ளோ சர்க்கரையை அள்ளி போடுற? சுகர் கம்ப்ளைண்ட் வந்துட போகுது. வந்துட்டு போட்டோம். அக்கா இருங்கக்கா, சின்ன பொண்ணு தானே, இப்போ ஒன்றும் பண்ணாது. என்ன வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவளையே நீங்க சொல்றீங்களே, எங்க அம்மா இருக்காங்களே, இந்த வயசுல சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கூட 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்தா கூட தனியா உட்காந்து யாருக்கும் தராம சாப்பிடுவாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. ஆமா, என்ன அதிசயம், கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? என்ன மண்டையில அடிபட்டு மூளை ஏதாவது சரியாயிடுச்சா? ஹலோ, நாங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளை வர போறவங்க தான். இந்த வீட்ல எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஓ அப்படியா? அப்படியே பாத்ரூம் பக்கம் போய் டாய்லெட் கழுவிட்டு வந்துரு. ஏன்னா நீ இந்த வீட்டு மருமகளாச்சே. அப்படியே நக்கலு. ஏய், நான் இன்னொரு 6 மாசத்துல கர்ணா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு நான் தானே சமைச்சு போடணும். அதனாலதான் இப்பவே கொஞ்சமா ட்ரைனிங்க சுகுணாக்கா கிட்ட எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சுகுணாக்கா கிட்ட உனக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு முதல்ல திருந்து சமைக்கிறேங்கிற பேர்ல எங்களை சாவடிக்காத.
ஆளு பாரு. அக்கா வா இந்து. என்னக்கா அதிசயம்? அதுக்குள்ள நீங்க எல்லாரும் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க கணவன்மார்களுக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்டீங்களா? எங்கள் கணவன்மார்கள் எல்லாம் அதிகாலையிலேயே கோழி கக்குறுகோன்னு கூவதற்கு முன்னால் எழுந்து காஃபி குடித்து விட்டு கட்சி தலைவர் வீட்டு பூமி பூஜைக்கு சென்று விட்டார்கள். அதனாலதான் அவங்க போனதுக்கு அப்புறம் நாங்க நிம்மதியா காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்க அதுக்குள்ள ஒரு கோட்டான் வந்துருச்சு. அக்கா இவ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? ஹலோ, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு. நேராவே கேக்குறேன். இந்த பக்கம்லாம் வர ஆள் இல்லையே. ஆ? எனக்கு இந்த பக்கம் 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேடேந்து அவளுக்கு வேலைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆமா, உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அது ஏன்க்கா கேக்குறீங்க? நைட்ல இருந்தே ஒரே தலை சுத்தல். ஏய் இந்து, என்ன சொன்ன? தலை சுத்தலா? ஆமா. ஏய், வயித்த புரட்டி வாந்தி வந்திருக்குமே. அட நீங்க வேறக்கா, தலை சுத்தல்னாலே அதுதானா? பின்ன இருக்காதா? வயசு பொண்ணு, கல்யாணம் வேற ஆகி இத்தனை மாசம் ஆச்சு. இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அக்கா ஆ, பேசுனதெல்லாம் போதும். மாமா வந்துட்டாங்க. எந்திரிங்க, எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க. சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு. ஏய், எடுத்து கால் பண்ணுங்க. இவ்வளவு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாக்கு இழுத்து வச்சு கட் பண்ண தான் போறேன்.